தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விகள் என்னவென்றால், தேர்தலை மனதில் வைத்தாவது தமிழகத்திற்கு ஏதேனும் திட்டங்களை அறிவிப்பீர்களா, இல்லை வெறும் திருக்குறள் மட்டும் படித்துவிட்டு சென்று விடுவீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் திட்டங்கள் என்னவானது, அது குறித்த ஏதேனும் அறிவிப்பு இருக்குமா என முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசுக்கு ஸ்டாலின் சரமாரியாக கேள்விகளை தொடுத்திருக்கிறார். கோவை கல்வி நிதி, ஜல் ஜீவன் திட்ட நிதி விடுவிக்கப்படுமா, இல்லை வெறும் திருக்குறள் வாசித்துட்டு சென்று விடுவீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். திருக்குறளோடு சேர்த்து தேர்தலை மனதில் வைத்தேனும் தமிழ்நாட்டுக்கென அறிவிப்புகள் ஏதேனும் இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி கிடைக்குமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பட்ஜெட் தாக்கலாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நிச்சயமாக தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ற வகையில் தான் தேர்தலை மனதில் வைத்தாவது இம்முறை தமிழ்நாட்டுக்கென அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் என்று நம்புகிறேன் என்ற வகையிலே ஸ்டாலின் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சுட சுட அறிக்கை வந்திருக்கிறது. எனவே ஸ்டாலின் அறிக்கையை கேட்ட பிறகாவது மத்திய நிதியமைச்சகத்தும் மத்திய பட்ஜெட்டிலே நிதியமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவாரா தமிழகத்திற்கு என்ற எதிர்பார்ப்பு மேலும் தற்போது கூடியிருக்கு என்று தான் கூற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் திட்டங்கள் என்னவானது, மதுரை எய்ம்ஸ் போல அறிவிப்போடு நிற்காமல் முறையான நிதி ஒதுக்கீடு குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும், அதற்கேற்ப செயல்படுங்கள் என்ற வகையிலே முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுக்கு சரமாரியா கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கென அறிவிப்புகள் இடம்பெறுமா, தேர்தலை மனதில் வைத்தாவது தமிழ்நாட்டுக்கென பின்வரும் அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்ற வகையிலே அவர் ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். மதுரை எய்ம்ஸ் போல அறிவிப்போடு நின்று விடாமல் முறையான நிதியை குறித்த காலத்தில் செலவிடும் வகையில் செலவிட வேண்டும், அதற்கு தமிழ்நாட்டுக்கென புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என கேள்விகள். ஏற்கனவே பழைய திட்டங்கள், நிலுவையில் இருக்கும் திட்டங்களையா நிறைவேற்றுங்கள் என்ற வகையிலே ஒரு கேள்வியை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே மத்திய பட்ஜெட் தாக்கலாக போகிறது. எனவே தற்போது முதலமைச்சரும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன நடக்கும் என்று பார்ப்போம்.